யங்கஸ்ட் சன் ஆஃப் நாமங்கலான் மானவ தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போனதில கதைய எங்க முடிச்சிருந்தோம்னா, நம்ம ஹீரோ அந்த 4 கிங்ஸ்க்கான அந்த டோர்னமெண்ட்லயும் வந்து கலந்துருந்துப்பான். அதில கலந்துட்டு உள்ள இருக்கிற வரவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவ தான் டார்கெட் பண்ணியிருப்பாய்ங்க. வர எல்லாரையும் வந்தோன அடிச்சு நவுத்திட்டு, பார்த்தாக்கா முதல்ல ஒரு பொண்ண தான் வந்தோன அடிக்கிறதுக்கு வந்திருப்பான். அந்த பொண்ணையும் நம்பர் 1 நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபைட்டிங் சான்ஸையும் வந்து டக்குன்னு சரி பண்ணிட்டு, அந்த பொண்ணோட மூஞ்சி மேலேயே ஒரு அட்டாக்க போட்டு அத வந்து விட்டுருப்பான். அதன் கீழ கிடைக்கும். சரி ஓகே இத தூக்கிட்டு போய் ஃபிஷ் என்ட்ட குடுங்க அப்படின்னு சொன்னோனே, அடுத்தவங்களே இவன் இரக்கமே இல்லாதவன். ஷோ! ச்சே! எதுக்கு தான் இவன் இப்படி பண்றாய்ங்களோ? இந்த பொண்ணு ஸ்ட்ராட்டஜிலாம் போடக்கூடிய ஒரு சூப்பரான கிளான்லேருந்து வந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த சைக்கோ முதல்ல இந்த பொண்ண வெளிய தீரணும்னு சொல்லியிருக்கான். அதனால தான். சரி ஓகே. இப்ப அடுத்து நீங்க எல்லாரும் நான் வர தயாரா இருக்கீங்களா? சீக்கிரம் ஒவ்வொருத்தரா வரீங்களா? எல்லாரும் வரீங்களா? இல்ல நானே வரேன். அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம ஹீரோ உள்ள வந்து முன்னாடி இருக்க எல்லாரையும் வந்து அடிச்சு நவுத்திட்டே வந்து போவான். முன்னாடி எவன் இருந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டே வந்து போவான். அடுத்தடுத்து எவன் வந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து அடிச்சு நவுத்திக்கிட்டே வந்து போவான். சீக்கிரம் எத்தன பேர் தான் வருவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தா சுத்தி சுத்தி அட்டாக் பண்ணுவாங்க. முன்னாடி அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா பின்னாடி அட்டாக் பண்ணுவாங்க. பின்னாடி அடிக்க வந்தவனையும் என்னன்னா அடிச்சு நவுத்திட்டு எல்லாத்தையும் வந்து அடிச்சு தேக்கி விட்டுருவான். கிட்டத்தட்ட அந்த அரினால இருந்த எல்லாத்தையுமே என்னன்னா அடிச்சு டக்கு டக்குன்னு நவுத்தி வெளிய போட்டுக்கிட்டே இருப்பான். உள்ள வரவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான மார்ஷல் ஆர்ட்ட வந்து யூஸ் பண்ணாலும் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு அடிச்சு என்னன்னா வெளிய அந்த இதுலேருந்து போட்டுக்கிட்டே இருப்பான். எல்லாரும் வந்து என்னன்னா ஹீரோவ சுத்தி பார்த்தோன்னே ஓகே எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வரலான்னு சொல்லிட்டு வருவாய்ங்க. அப்படி இருந்தாலும் சொல்லிட்டு வரவங்க எல்லாரும் என்ன ஹீரோ அடிச்சு போட்டு போய்க்கிட்டே இருப்பான். திரும்பவும் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கூட்டமா வந்து வருவாய்ங்க. நம்ம ஹீரோ டக்கு டக்குன்னு அவிங்க எல்லாத்துல அடிக்கிறதுல என்னன்னா டாட்ஜ் பண்ணி போயிட்டே இருப்பான். கூட்டத்துல ஒருத்தன் பார்த்தாக்கா, நம்ம ஹீரோவோட அந்த விலாங்கு மின்னுங்கிற அந்த டைட்டில வந்து சொல்லிருவான். சொன்னோனே ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிருவான். "எவ்வளோ தைரியம் தான் இந்த பேர சொல்லி கூப்பிடுவீங்க?" அப்படின்னு சொல்லி சொன்னவனுக்கு வந்து என்னன்னா, திரும்ப மூஞ்சிலயே அடி. அடிச்சு வந்து என்னன்னா, அங்க இருக்க எல்லாரையும் வந்து அடிச்சு நவுத்திக்கிட்டே வந்திருப்பான். அந்த அரினாவ விட்டு எல்லாரையும் அப்படியே தூக்கி வீசிக்கிட்டே வந்திருப்பான். நல்ல வேலை எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்க. சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "உன்ன வந்து சும்மா விடமாட்டோம்டா. நாங்க ஒண்ணும் அவ்வளோ சீக்கிரம் வந்து தோத்து போமாட்டோம். சரி ஓகே நீ பேசிட்டு தான் இருக்க போறியா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, டக்குன்னு பார்த்தாக்கா அவன் வந்து அவனோட அந்த ஸ்வாட்ல கீ எனர்ஜிய வந்து என்ன யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு மேலேயே வந்து அடிக்க வந்துருவான். டக்குன்னு நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அவரு வந்து என்னன்னா கழுத்த சாய்ச்சு டாட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுருவான். பார்த்தாக்கா இவன் முன்னாடி அடிக்கும்போது பார்த்தாக்கா பின்னாடி இருந்து இன்னொருத்தன் வந்து என்னன்னா அடிக்க வருவான். அதையும் வந்து என்னன்னா டக்குன்னு பார்த்து ஹீரோ வந்து டாட்ஜ் பண்ணிருவான். பார்த்தாக்கா இவங்க 2 பேருமே வந்து என்னன்னா மாறி மாறி அட்டாக் பண்றதுக்காக வந்து வந்துகிட்டே இருப்பாய்ங்க. ஒருத்தன் முன்னாடி இருப்பான். இன்னொருத்தன் வந்து என்னன்னா பின்னாடி இருப்பான். இவங்க 2 பேருமே வந்து என்னன்னா இந்த வாண்டரிங் வாரியர் அதாவது இந்த குடிகாரங்கலாம் யூஸ் பண்ணுவாய்ங்க இல்லையா? அந்த மாரியான ஒரு மார்ஷல் ஆர்ட் தான் வந்து யூஸ் பண்றாய்ங்க. பரவால்ல. இந்த ட்ரங்கன் மேன் டபுள் ஸ்வாட் மார்ஷியல் ஆர்ட்ஸ வந்து என்னன்னா, இவன் உண்மையாவே ரொம்ப சூப்பரா தான் வந்து வச்சிருக்கான். ஆனா நான் ஒண்ணும் ஒண்ணுனா அவ்ளோ சுலபமா வந்து விடமாட்டேன். அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன பார்த்துட்டு போய் பின்னாடி இன்னொருத்தன் வந்து அட்டாக் பண்ணதுக்கு வருவான். இவன அட்டாக் பண்ணா அவன் வருவான். அவன அட்டாக் பண்ணா இவன் வருவான். இவங்க 2 பேருமே என்னன்னா ஒண்ணா சேர்ந்து வரதுக்கு வருவாய்ங்க. ட்வின் டீமன் ஸ்வாட்ஸ்ன்னு இவங்க 2 பேரும் என்னன்னா கூப்பிட ஆரம்பிப்பாய்ங்க. அரினால இருக்கிற எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிப்பாய்ங்க. பரவால்ல. இவங்களோட அந்த மார்ஷல் ஆர்ட் 2மே வெவ்வேறையா இருந்தாலும் 2 பேரும் அது எல்லாத்தையும் ஒரே மார்ஷல் ஆர்ட் மாரி 2 பேரும் ஒரே ஆள் சண்டை போடுற மாரி என்னன்னா சண்டை போடுறாய்ங்க. உண்மையாவே இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்னன்னா ஆரவாரப்பட்டு கத்திட்டு இருப்பாய்ங்க. நம்ம ஹீரோ அத எல்லாத்தையும் பார்த்துட்டு, நான் இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைச்சி அந்த டெக்னிக்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். அந்த இங்கி, அங்குங்கிற அந்த 2 இதையும் வச்சு முதல்ல அந்த வரவன அப்படியே என்னன்னா அப்படியே சுத்தி வந்து அப்படியே கீழ விழுக வச்சுருவான். அடுத்து இன்னொருத்தன் வந்தான்னா, அவனையும் டக்குன்னு அடிச்சு அந்த இதுலேருந்து அப்படியே ஒரு ஏர் மாரி என்னன்னா அப்படியே அவன காத்துல அப்படியே பறக்க வச்சு, அவைங்க 2 பேரையுமே வந்து என்னன்னா அந்த இடத்துலருந்து அப்படியே கீழ விழுக வச்சுருவான். சரி ஓகே. அடுத்து வேற யாராவது வந்து இருக்கீங்களா? சீக்கிரம் நீ வந்து என்னன்னா இன்னும் என் கூட சண்டை போடுறதுக்கு வரியா? இல்ல என்னன்னா வெளிய போறியா? அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்கிறத வந்து பார்த்தோன்னா, அவைங்கலாம் வந்து கோவமாயிருவாய்ங்க. "எவ்வளோ திமிரு இருந்தா இப்படி வந்து பேசிட்டு இருப்ப? அரகன் பாஸ்டர்ட்" அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கும்போது, அடுத்து எல்லாரும் வந்தோனே வர ஆரம்பிச்சுருவாய்ங்க. என்னடா இவைங்க விடாம வந்துகிட்டே இருக்காய்ங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, அவைங்களே அடிச்சு நவுத்திட்டு பார்த்தாக்கா, நம்ம மொட்டை லீக்வான் அவன் வந்து வர ஆரம்பிச்சுருவான். "உங்கள கூட சண்டை போடுறதுக்காக நான் ரொம்ப நேரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நம்ம சண்டைய ஆரம்பிக்கலாமா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது, "என்னடா திடீர்னு ஏன் சம்மந்தமே இல்லாம இவன் எங்கேருந்து வந்தான்?" அப்படிங்கும்போது, "இப்போ உங்களோட மூஞ்சி, முகர எல்லாத்தையும் என்ன நான் இப்ப தெறிக்க விட போறேன்." அதுக்குள்ள பார்த்தாக்கா ரவுண்ட் 2 ஆரம்பிச்சுரும். பார்த்தாக்கா இந்த ரவுண்ட் 2ல வந்து முதல்ல 50 பேர்லேருந்து சர்வைவ் ஆன 20 பேர் இப்ப சண்டை போடணும். சண்டை போடல 2 பேர் இருக்கணும். மொட்டா பார்த்துட்டு நம்ம ஹீரோவ பார்த்து தான் அடிக்கிறதுக்கு வருவான். "உங்கள தான் மாஸ்டர் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். உங்கள தான் வந்து என்ன அடிக்கிறதுக்காக வந்து என்ன நான் காத்துக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ அடிக்கிறானோ இல்லையோ, சுத்தி இருக்க எல்லாரையும் வந்து அடிச்சு தெறிக்க விடுவான். எல்லாரும் வந்துட்டு பதறிட்டு ஓடுவாய்ங்க. "என்னடா இவன் அவன அடிக்கிறானோ இல்லையோ, ஏன்டா நம்மள அடிக்கிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, சுத்தி இருக்க மத்த ஆளுங்கள தான் இவன் அடிச்சு அடிச்சு தெறிக்க விடுவான். நம்ம ஹீரோ அவன அடிக்க வரான்னு சொல்லிட்டு விரட்டிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். பரவால்ல. இது ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. சீக்கிரம் நீ எடுத்த ட்ரெய்னிங் ஒண்ணும் வீண் போகலையே! நீ நல்லாவே வேகமா தான் வர. அப்படிங்கும்போது பார்த்தாக்கா, அவன் அந்த டைமண்ட் பாடி அந்த டெக்னிக்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு, இன்னும் பக்கத்துல வர ஆரம்பிச்சுருவான். நம்ம ஹீரோவோட மூஞ்சிலயே குத்துறதுக்கு நேரடியா வந்துருவான். டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து என்னன்னா, அதுலேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிருவான். பார்த்தாக்கா, அந்த குத்த வேற ஒருத்தன் வாங்கி அங்கருந்து பறக்க ஆரம்பிச்சுருவான்.
எங்கேருந்துடா வரீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அடுத்தடுத்து அவன் மேல உழுவுற எல்லா அட்டாக்கையும் வேற ஒருத்தன் தான் வந்து என்னன்னா வாங்கிட்டே வந்திருப்பாய்ங்க. ச்சா! இது உண்மையாவே ரொம்ப வித்தியாசமா இருக்குப்பா. நீ என்ன அடிக்கிறன்னு சொல்லிட்டு மொத்த ஆளுங்கள தான் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனும் ஓடி போய் சண்டை போட்டுட்டு இருப்பாய்ங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஓடி போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பீஸ்ட் பேலஸ்ல இருந்தவன் தான் பார்த்துட்டு இருப்பான். பரவாயில்லையே இது ரொம்ப நல்லா தான் இருக்கு. இவங்க 2 பேரும் என்னன்னா சண்டை போட்டுட்டு இருக்காய்ங்க. இதுதான் நான் வந்து எனக்கான வாய்ப்பா வந்து வச்சுக்க போறேன். இந்த அரினால இருக்க ஒருத்தர வெளிய தள்ளினா கூட போதும். நான் வந்து என்னன்னா ஃபைனலிஸ்ட்ன்னு ஒத்துக்குவாங்க. நான் சீக்கிரமா வந்து என்னன்னா எனக்கான அந்த சமயத்த வச்சுக்கிட்டு இந்த யங் மாஸ்டர இங்கேருந்து நான் அடிச்சு விரட்ட போறேன். அப்படிங்கும்போது நம்ம மொட்டை வந்துட்டு அடுத்து ஒரு பெரிய டெக்னிக்க வந்து யூஸ் பண்ணுவோம். போச்சு இத என்னால டாட்ஜ் கூட பண்ண முடியாதே! இப்ப நான் என்ன பண்றது? அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்டாக அந்த பீஸ்ட் பேலஸ்ல இருந்தவன் ஓடி வருவான். அப்பா! எனக்கு தேவையான விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன அடிக்கிறத கத்தி எடுக்கல. இவன் என்ன முட்டா பையன் குறுக்கால வரான். இவன் இப்படி வரும்போது என்னால இந்த ரிலீஸ் பண்ண இந்த அட்டாக்க நிறுத்தக்கூட முடியாதே! அப்படிங்கும்போது பார்த்தாக்கா, டக்குனு அவன் மேல அந்த அட்டாக் வந்து வரும். இவனும் வந்து என்ன ஷேடோ வாய்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலேருந்து மறைஞ்சிருவான். என்னாச்சு? இங்க என்ன நடந்துச்சு? சுத்தி இருக்க எல்லாருமே வந்து ஆச்சரியமா பார்ப்பாய்ங்க. இங்க இருந்தவன என்னடா காணோம்? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, இந்த ஷேடோ டெக்னிக் சூப்பரா இருக்கு. என்னோட பிரசன்ஸ யாராலயும் ஃபீல் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ அவன் பக்கத்துல வரத வந்து என்னன்னா உணர ஆரம்பிச்சுருவோம். அவன் எங்க இருந்து அட்டாக் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. டக்குனு அவன் அடிக்க வரும்போது அவனோட கத்திய வச்சு அத வந்து என்னன்னா தடுத்துருவான். என்னால நம்ப முடியல. எப்படி இவன் இத வந்து நான் தடுத்தான்? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து என்னன்னா அட்டாக் பண்ணறதுக்கு வருவான். டக்குனு அவன வந்து என்ன அடிச்சு நவுத்திருவான். திரும்பவும் டக்குனு அவன் அங்கருந்து என்னன்னா ஓடி ஆரம்பிச்சுருவான். டக்குனு ஓடி போயிட்டு சைட்ல இருந்து எல்லாம் அட்டாக் பண்ணறதுக்கு வருவான். நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் வந்து என்னன்னா தடுத்துருவான். நம்ம ஹீரோ அடுத்து அவன பார்த்து ஊருக்கு பட்ட ஸ்லேஷஸ் டக்கு டக்குன்னு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான். பார்த்தாக்கா அவனோட கையில இருக்க அந்த பிளேடே இருக்காது. அப்படியே ஃபுல்லா வந்து பறந்து போயிரும். பிளேடு இல்லாம உன்னால அடுத்து சண்டை போட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, "உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இப்படி பண்ணுவ?" அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு அட்டாக் பண்ண போவான். ஆனா இவன் கையில எப்படி பிளேடு வந்துச்சுன்னா சொல்லவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த அட்டாக்க வந்து இது பண்ணும்போது நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கையும் வந்து என்னன்னா இவனோட ஒரு அட்டாக்க வச்சு என்னன்னா அத வந்து தடுத்துருவான். பார்த்தாக்கா இவன் அந்த அட்டாக்ல அப்படியே வந்து என்னன்னா மாட்டிக்குவான். மாட்டிக்கிட்டு ஹீரோ அனுப்புன அந்த அட்டாக்லேருந்து அப்படியே தெறிச்சுட்டு போய் என்னன்னா அந்த ஸ்டேஜ்லேருந்து உழுவ வந்து போயிருவான். பரவால்ல. இப்ப அடுத்து வந்தேன்னா, இவனும் வந்து வெளிய போயிட்டானா? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அவன் அந்த இதுலேருந்து கீழ விழுந்தானே, ஓகே பீஸ்ட் பால்ஸ சேர்ந்த ஒருத்தன் என்னன்னா இந்த போட்டியிலேருந்து வெளிய போயிட்டான். அடுத்து இப்ப நாங்க 2 பேர் மட்டும் தான் வந்து இருக்கோமா? பரவால்ல. இது உண்மையாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் வந்து என்னன்னா, என்னோட மார்ஷல் ஆர்ட் எல்லாத்தையும் வந்து நான் வந்து ட்ரெயின் பண்ணி ஆகணும். என்னோட கத்தியும் எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு தான். இத நான் வந்து என்ன இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, ஹீரோவோட பிரதர் அந்த பக்கம் இருக்க எல்லாரையும் வந்து என்ன போட்டு தள்ளிட்டு, அவனும் அந்த இடத்துல வந்து என்ன கெத்தா நின்னுட்டு இருப்பான். அடுத்து இன்னொரு பவுலியன வந்து காமிக்கிறாய்ங்க. அந்த இடத்துல தான் அப்பதான் அந்த கொண்ட போட்ட பொண்ணு என்னன்னா எந்திரிப்பா. எந்திரிச்சுட்டு என்னால நம்பவே முடியல. அவன் மாஸ்டர். அவன் எப்புட்றா வந்து என்னன்னா இப்படி இருந்துட்டு இருந்தான். அந்த மான்ஸ்டர் கிட்ட நான் வந்து என்ன மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவ வந்து அந்த மயக்கத்துலருந்து டக்குனு எந்திரிச்சு கத்திக்கிட்டே எந்திரிப்பா. எனக்கு தெரியும் இங்க வந்ததே வந்து ரொம்ப பெரிய தப்பு தான். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது முன்னாடி இருக்க அந்த பிசிஷியன் இருந்துகிட்டு, "நீ நெறைய அடிபட்டுருக்கியே. உன்ன வேற மாஸ்டர் நம்பர் 1ன்னு சொல்லிட்டே இருக்காங்க." "ஆமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, "நீ ஏதாவது ஸ்பையா இருப்பியோ? நீ ஏதாவது ஹிடனான விஷயங்கள் ஏதாவது வச்சிருப்பியோ? நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அவ பதறிட்டு இருக்கேல்ல. "அப்புறம் எப்படி நீ வந்து என்னன்னா என்ன உங்களோட யங் மாஸ்டர் வந்து என்ன இப்படி செட்யூஸ் பண்ண? நீ எத காட்டி அவர மயக்க பார்த்த?" அப்படிங்கும்போது அப்பதான் வந்து ஞாபகம் வருது. "அங்கேயே போகாத" அப்படின்னு சொல்லிட்டு என் கிளான்லேருந்து சொன்னாய்ங்க. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். "இங்க தான் இருக்கா இந்த ஃபாக்ஸு? ஆ எப்படிதான் வந்து என்னன்னா யங் மாஸ்டர வந்து நீ மடக்குனியோ, அத கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லேன்" அப்படின்னு சொல்லிட்டு மத்த மேடும் வந்துட்டு இருக்கையில, "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத கேள்விய கேட்டு, சரி ஓகே இப்ப நம்ம மெயின் பவிலியனுக்கு போலாம். "சரி அதுக்கு நான் ஏன் போணும்? நீயும் இப்ப எங்க ஃபேமிலில ஒரு ஆள். வரணும் தானே? நீ எங்க கூட வா அங்க போணும். நீ அங்க போறது என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆனா நானு நீ இங்க வந்தே ஆகணும். நீ வந்து அங்க வந்து என்னன்னா எல்லாத்தையும் வந்து கத்துக்க முடியும். நீ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெம்பரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு டெரரான ஒரு லுக் வச்சுட்டு, "நீ இங்க வரமாட்டேன்னு சொல்லுவியா? இங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறியா?" அப்படின்னு போச்சு. இனிமே நான் இந்த கிளான்ல தான் இருக்கணுமா? ஆனா, நான் என் மார்ஷல் ஆர்ட்ட இங்க இருந்தா என்னால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஆனா, அந்த கிளான்ல இருக்க எல்லாருமே என்னன்னா மார்ஷல் ஆர்ட் தேவையில்ல. எனக்கு வெறும் மேரேஜ் இருந்தா போதும்னு சொன்னாங்க. ஆனா, ஒரு சிலர் தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. நான் இங்க இருந்து என்னன்னா மார்ஷல் ஆர்ட்ட வந்து கத்துக்கணும்னு நெனைக்கிறேன். நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? யங் மாஸ்டர பத்தி நீ பயப்பட தேவையில்ல. அவர் உண்மையாவே ஒரு சூப்பரான ஒரு நல்ல மனுஷன் தான். அவர் கூட நீ இருந்தாலே உண்மையாவே நீ நெறைய விஷயம் கத்துக்கலாம் அப்படிங்கும்போது, அவனும் என்னன்னா அத நெனச்சுட்டு ஒரு பக்கம் அப்படியே வந்து என்னன்னா ஹீரோ நெனச்சுட்டு அப்படியே சந்தோஷமாவறான். அடுத்து சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு, "ச்சே! எனக்கு ரொம்ப பசிக்குது." எனக்கு வயித்துல வந்து என்னன்னா சவுண்டே குடுக்க ஆரம்பிச்சும்போது, "ஏய் ஹாய்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லையில, என்னால நம்பவே முடியல. "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, யூஹான் கிட்டத்தட்ட என்னோட சைல்ட்ஹுட்ல வந்து என்னன்னா நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு ஆள். அவ மட்டும் தான். கிட்டத்தட்ட நான் என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருக்கும்போது அவள மட்டும் தான் நான் என் ஃப்ரெண்டாவே வந்து நெனச்சேன். நான் என்னோட சைல்ட்ஹுட்ல இருக்கும்போது அவளோட மாஸ்டரோட வருவா. ஸ்வாட்ஸ்ல உண்மையாவே அவளுக்கு பயங்கரமான டேலண்ட் இருக்கு. அதனால தான் அவளோட மாஸ்டர் அவள ஹெட் டிஸிபிளா அறிவிச்சாரு. மித்த எல்லாத்துக்கும் வந்துன்னா அது ரொம்ப எரிச்சலா தான் இருந்துச்சு. ஆனா, அவளோட அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அது எல்லாத்தோட வாயும் வந்து என்ன அடைச்சிருச்சு. ஆனா, ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. டியூயல்ல சண்டை போடும்போது அவளோட ஃப்ரெண்டோட அந்த கைய அவளே வந்து கட் பண்ணிட்டா. அதனால இந்த மொத்த உரிமைகளும் என்னன்னா, அவள வந்து என்னன்னா கொஞ்சம் பேன் பண்ணிட்டாங்க. சரி ஓகே. இப்ப நீ கிரிமினல் லெவல்ல வந்து எப்படி இருந்துட்டு இருக்க? இத நீ வந்து தாண்டிட்ட தானே? ஆமா நான் கொஞ்சம் லக்கி அதனால தான். அப்படிங்கும்போது நெறைய பேர் வந்துட்டு, இந்த மாரி இங்க பாரேன், இங்க யார் நின்னுட்டு இருக்கா? யார
அது? இதோ இங்க பாரு தன்னோட சொந்த ஃப்ரெண்டோட கையவே கட் பண்ண முட்டாள். இவ இங்க நின்னுட்டு இருக்கா. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயி அவங்கள அடிக்கிறது போவா. அவங்க எல்லாரும் என்னோட ஜூனியர் டிசிபிள்ஸ். அவங்கள கொஞ்சம் நீ எதுவும் சொல்லாத. அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஜூனியர் டிசிபிளா? யார்றா நீ லூசு பயல அப்படின்னு சொல்லி அவள வம்பிழுத்துட்டு இருக்கையில நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனா உடம்புலருந்து கீய வந்து என்னன்னா ரிலீவ் பண்ணுவான். நீ முட்டாள். நீ வந்து என்னன்னா இப்ப தோத்து போனவுனே உன்னோட மாஸ்டரே வந்து என்னன்னா இந்த ஆஷா செட்லேருந்து வெளிய அனுப்பிச்சுருவாங்க. அப்படிங்கும்போது, என்னது ஆஷா செட்லேருந்து என்னோட மாஸ்டரையும் வந்து வெளிய ஏத்துறான். ஆமா. உன்னோட அந்த புவரான இந்த டேலண்ட்னால நீ தோத்து போனதுக்கப்புறம் உன்னோட மாஸ்டரையும் சேர்த்து இந்த செட்லேருந்து அனுப்பிச்சிடலான்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபியூச்சர் என்னங்கிறது தெரியும். இவ இந்த போட்டியில வந்து தோத்து போயிருவா. தோத்து போனதுக்கப்புறம் அந்த ஆஷான் செட்லேருந்து என்னன்னா இவள அனுப்பிருவாய்ங்க. அதோட அவளோட மாஸ்டரும் வந்து செத்து போயிருவாரு. அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கையே ஒரு டர்னிங் பாயிண்ட்டா வந்து மாறிரும். லிட்டரலி ஒரு டீமனாவே மாறிருவா. கண்ல படுற எல்லாத்தையும் வந்து என்னன்னா போட்டு தள்ளிட்டே வந்து இருந்துட்டுருப்பா. எல்லாரும் வந்து என்னன்னா செத்து போகும்போது அப்பதான் அவளுக்கு அந்த நேம வந்து குடுத்தாங்க. டீமன் ஸ்வார்ட் ஆஃப் ஹாசான். அந்த நேம தான் அப்ப அவளுக்கு வந்து குடுத்தாங்க. நிச்சயமா திரும்ப நான் ரிக்ரெஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில எவ்வளோ வந்து மாத்திருக்கேன். கண்டிப்பா இவளோட வாழ்க்கையும் வந்து மாத்துவேன். இவளுக்கும் வந்து என்னன்னா அந்த டீமன் டைட்டில் கிடைக்கிறதுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன். அடுத்து என்ன நினைச்சுக்கிறத இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம ஹைப் பட்டனையும் அதே மாதிரி ஒரு கமெண்ட்ல ஒரு ஹாய் மட்டும் போட்டு போயிருங்க. ஓகே. தேங்க் யூ. பாய்.